வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து சமையல்ல ஆட்டுக்காலு சூப்பு. அதுக்கு தேவையான பொருள்கள்: ஆட்டுக்காலு மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுத்தமா கழுவி வச்சிருக்கேன். தக்காளி பழம், பச்சை மிளகா 1, ஜீரகம், சின்ன வெங்காயம், இஞ்சி பட்டை உரிச்சு வச்சிருக்கேன், மஞ்சப்பொடி, மிளகு, கருவேப்பிள்ளை, பச்சை கொத்தமல்லி, உப்பு, நல்ல எண்ணெய். இப்போ பார்க்க போகலாமா? ஒரு ஆட்டுக்காலுக்கு இவ்வளோ மிளகு போட்டால் போதும். அதே போல் ஜீரகம் இவ்வளோ போட்டால் போதும். நான் போய் இதை நுணுக்கிட்டு வரேன். மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை அரைச்சிட்டு வரேன். அதோடு சேர்த்து ஒரு துண்டு இஞ்சியும் போட்டிருக்கேன். இதை போய் நுணுக்கிட்டு வரேன். இப்போ கழுவி வச்சுருக்கிற காலை குக்கரில் கொட்டுறேன். அதுலேயே அரைச்ச வெங்காயமும் இஞ்சியும் அதில் போடுறேன். போட்டுட்டு இது மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் போடுறேன். அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போடுறேன், கொஞ்சம் உப்பு. மிச்சம் கழுவுன தண்ணியோடு சேர்த்து 1 கப்பு ஊற்றி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். நல்லா பெரட்டி விட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சிடணும். அவ்வளோதான். 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. இப்போ நல்லா கால் வெந்துருச்சு. சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 25 கிராம் எண்ணெய் ஊற்றினா போதும். கொஞ்சம் ஜீரகத்தை போடுறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் வெங்காயத்தை போடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் ஒரு பச்சை மிளகாயை 2ஆக வெட்டியிருக்கேன், அதையும் போடுறேன். அதுலேயே 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இதில் அந்த ஆட்டுக்காலில் உள்ள கொழுப்பு, கொஞ்சம் கொழுப்பு இருந்துச்சு, அந்த கொழுப்பையும் அதில் போடுறேன். இதுலேயே மல்லி கொஞ்சம் உண்டான போடுங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுலேயே கொஞ்சோண்டு உப்பை தூவி விட்டுடுங்க. போட்டு சத்த மூடி வச்சிருங்க. மூடி இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்குறேன் எப்படி இருக்குட்டு. நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இல்லை, தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுலையே கால் வேக வச்சுருக்கேன் பாருங்க, அதை கொட்டுறேன். அதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். கால் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. 2 கொதி வந்தோன்னே எடுத்துருங்க. பார்த்தீங்களா, கால் நல்லா வெந்துருச்சு. இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும். இப்போ நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான். நல்லா கொதிச்சிருச்சு. காலும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. காலெல்லாம் நல்லா வெந்துருச்சு, பசுப்பமாக வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் இருந்தானே எடுத்துடுறோம். ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன்.
ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்ல சுவையாக இருக்குது. அருமையான ஒரு வைத்தியம் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது. இந்த ஆட்டுக்கால் சூப்பு மழை காலத்தில் சளி பிடிச்சிக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இருமுவாங்க, மூக்கால தண்ணி கொட்டும். அப்பங்க நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் யதார்த்தமாகவே மாதத்தில் ஒரு நாள் ஆட்டுக்கால் சூப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுல அதில் ஒரு தனி சுவையும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தது ஆட்டுக்கால் சூப்பை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராமத்து சமையலோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.